அண்ணாத்துறை அவர் அண்ணா படம் பார்த்த லாஸ்ட் படம் அதான். ஆமாம், இது மிஸ்டர் அரங்கண்ணல் என்னை கூப்பிட்டு போனார். இந்த படத்தை அவர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து என்ன சார், அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவர் இந்த நேரத்தில் அமெரிக்கா போக போகிறாரு, அமெரிக்கா போகிறதுக்கு இன்னும் 1 வீக் இருக்குது, போக போகிறாரு, இப்போ போய் நம்ம கேட்கலாமான்னு சொன்னோடனே அரங்கண்ணல் சொன்னார், இல்லை அவருக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் சார், எல்லாத்தையும் மறந்துட்டு அதுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போயிட்டா நான் இந்த மாதிரி சொன்னார், பாலு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு, எதிர்நீச்சல்னு பேர், நீங்கள் அதை பார்க்கணுன்னு விரும்புகிறாரு அப்படின்னு. ஓ பார்க்கலாமே அப்படின்ட்டார். அவர் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வெளியில் போகக்கூடாது, அதிகமான இது உபதிரவங்களை எடுத்துக்கூடாதுலாம் சொல்லியிருந்தால் கூட இப்போ இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இவருக்கு. என்றால் நாடகத்தை இவர் பார்த்திருக்கிறார், அது திரைப்படமாக வருகிறது, திரைப்படமாக விடும்போது என்னென்ன மாற்றங்கள் செய்திருக்கிறார், அதுக்கு திரைக்கு வேண்டும். ஏன்னா அவருக்கு வந்து அவர் பெர்னாட் ஷா சார், அவரை கிட்டத்தட்ட ஒரு பெர்னாட் ஷா, அவர் மாதிரி எழுத முடியாது. ஸோ ஒரே நாள் இரவில் வந்து இரவு பூரா ஒரு நாடகத்தை எழுதியிருக்கார் அவர், ஓரிரவு நாடகத்தை எழுதியிருக்கார் அவர். ஸோ அப்படிப்பட்டவருக்கு எங்கள் நாடகத்தை பார்க்கும்போதும் இவன் நாடகத்துக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்பார். அது ரொம்ப கூர்ந்து கவனிப்பார். அண்ணன்ட்ட என்னட்ட திரும்பவே மாட்டார் சார். நான் வந்து சின்ன இடுக்கு வழியாக நாடக கொட்டாயில் உள்ள இடுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியாக நான் பார்த்து நான் அவரையே பார்த்துட்டு இருப்பேன், அந்த அண்ணாத்துறையே பார்த்துட்டு இருப்பேன். நம்ம நாடகத்துக்கு வராருன்ட்டு நான் இப்போ ஒரு சின்ன பையன் மாதிரி கிட்ட போயிட்டுக்கிட்டு வந்துட்டுருப்பேன். அவர் பார்த்தா அவர் அண்ணன் என்னோட போக மாட்டார், யார் பக்கத்தில் இருப்பாருங்க, பேசவே மாட்டார் சார், ஃபுல்லாக பார்ப்பார் சார். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன பேச போகிறாருன்னு நினச்சி என்ன பேச போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்து படம் அப்புறம் இன்டர்வல் முடிஞ்சு கடைசி சீனுக்கு முன்னாடி வைப்போம். அப்போது வந்து பேசினார், ஒரு 45 நிமிஷம் பேசினார் சார் இந்த நாடகத்தை பற்றி. 45 நிமிஷம் பேசினார். அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் ஆடின்னு சொன்னாங்க. அது அப்படி அவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொரு சீன் காட்சி வாரியாக கேரக்டர் வாரியாக என்ன சொல்லியிருக்காரு இவர், என்ன சொல்லியிருக்கிறாரு, இதில் என்னென்ன சமூக கருத்துக்கள் இருக்குது, அவர் எப்பவும் சொல்லும்போது சமூக கருத்துக்களையும் சேர்த்துக்குவார் இல்லையா, அதனால் என்ன மாதிரியான சமூக கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அற்புதமாக எடுத்து விவரித்தார். ஸோ அவர் வாயால் எனக்கு வந்து அந்த அவர் படம் பார்த்தார். அப்புறம் வந்து படம் பார்த்த உடனே சொன்னார், நான் ரொம்ப நல்லாயிருக்கு, நாடகத்தை எப்படி படமாக்குறதுங்கிறது அந்த வித்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நல்லாயிருக்கு,